இந்த ஃபுல் கிளாஸும் இந்த ஒரு வேர்டு பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா பார்த்தனா இந்த வேர்டு பார்க்கிறதுக்கு நியூவா இருக்கிற மாதிரி தெரியும். பட் இந்த வேர்டோட மீனிங் இருக்குல்ல, இந்த வேர்டோட ஐடியா இருக்குல்ல, இந்த ஐடியாவை நம்ம லைஃப்ல நிறைய தடவை கிராஸ் பண்ணிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப க்ரூட் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஃபேமிலியில மாமியார் இருப்பாங்களே, மதரின்லா ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. யாருக்கு ஹர்ட் ஆயிருக்கு? அந்த வீட்டோட மருமகளுக்கு ஏதோ ஒரு ஹர்ட். அந்த ஹர்ட்டை பத்தி இவங்க இருக்காங்களே, இவங்க போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி இது சரியானு கேட்டா கரெக்டான தீர்ப்பு தர முடியுமா? வாய்ப்பே இல்லை. எவ்வளவுதான் இவரு கரெக்டா இருந்தாலும், இவரோட மனசு வந்து செம பியூரா இருந்தாலும், இவருக்கு இவங்க வந்து அம்மா சின்ன வயசுல இருந்தே இவங்க கூட வாழ்ந்திருக்காங்க. சோ இவர் எவ்வளவுதான் நல்லவரா இருந்தாலும் இவரால ரொம்ப ஈக்குவலான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை தர முடியாது. கரெக்டா? அப்ப என்ன பண்ணி ஆகணும்? சேம் ஈவெண்ட்டை இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத இன்னொரு ஆள் கிட்ட கேட்டா மட்டும்தான் கரெக்டான ஜஸ்டிஸ் கிடைக்கும்ல. யூஷுவல் தானே. அப்ப அந்த ஒய்ஃப் என்ன பண்றாங்க? இந்த பிரச்சனைக்கு ஜட்ஜா வந்து நம்ம ஹஸ்பண்ட் செட் ஆகாது, கரெக்டான தீர்ப்பு கிடைக்காது, இவங்க என்ன பண்ணிடலாம்? மாத்திரலாம். மாத்திட்டு இன்னொரு ஆளை போடலாம். அதான் மைண்ட் யோசிக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, சேம் வேர்ட் ரெக்யூசல். லிங்க் பண்ண முடியல, எல்லா இடத்துலயும் பார்க்க முடியும். நீங்க ஒரு வில்லேஜ்ல வாடுறீங்க, உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் பிரச்சனை, நீங்க பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போறீங்க தீர்ப்பு வாங்குறதுக்கு. பட் உங்களுக்கு தெரிய வருது, நீங்க யார் கூட சண்டை போட்டீங்களோ இந்த ஃபேமிலிக்கும் வில்லேஜ் பஞ்சாயத்து தலைவருக்கும் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் இருக்குன்னு தெரிய வருது. அப்படி இருக்கும்போது ஈவன் இவர் ரொம்ப நல்லவரா இருந்தாலும் இவர் தர தீர்ப்பை மக்களோ இல்ல இவங்களோ நம்புவாங்களா? வாய்ப்பே இல்லை. சோ வாட் இஸ் தி பாயிண்ட்? நம்ம ஜஸ்டிஸ் தர்றது மட்டும் விஷயம் கிடையாது. நாம உண்மையா பேசி ஜஸ்டிஸை தர்றது மட்டும் விஷயம் கிடையாது. அது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு முதல்ல பாக்குறவங்களுக்குமே அது எக்ஸ்டர்னலா ஃபேரா தெரியணும். அப்ப இந்த ஈவெண்ட்ல கண்டிப்பா இது ஃபேரா இல்லை. ஏன்னா ஊருக்கே தெரியும் அந்த ஃபேமிலி கூட அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரிலேஷன் இருக்கு. ஸோ மேபி தீர்ப்பு தரும்போது சாஃப்ட் காரணம் வரலாம். அப்ப என்ன பண்ணலாம்? ஓகே, இந்த கான்ஃபிளிக்ட்குள்ள எனக்கு ஒரு ரிலேஷன் இருக்கிறதுனால நான் இதுல இருந்து வெளியே வந்துடுறேன். ரெக்யூசல், வேற ஒரு ஆளை மாத்துங்கன்னு இவங்க கேட்கலாம் தானே? எஸ். ஸோ ஒன்ஸ் அகைன் ரெக்யூசல் இந்த வார்த்தையை இப்போ ஏன் பார்க்குறோம்? நீங்க பேப்பர்ல பார்த்துருப்பீங்களா? அரவிந்த் கெஜ்ரிவால் அவரோட லிக்விட் பாலிசியில கரப்ஷன் பண்ணியிருக்காருன்னு ஒரு கேஸ் போயிட்டு இருக்கா. லோவர் கோர்ட் என்ன சொன்னுச்சு? அரவிந்த் கெஜ்ரிவால் மேல இருக்கிற கரப்ஷனுக்கு சரியான பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லை, ப்ரூஃப் எதுவுமே இல்லை, ஸோ விட்டுறலாம். இது லோவர் கோர்ட் சொன்ன தீர்ப்பு. பட் சிபிஐ என்ன பண்ணுது? இல்ல அப்படிலாம் கிடையாது, இந்த தீர்ப்பை நாங்க சேலஞ்ச் பண்றோம், ஹை கோர்ட்டுக்கு போகுது. ஸோ அரவிந்த் கெஜ்ரிவால் ஹை கோர்ட்டுக்கு போறாரு. ஜட்ஜ் இருக்காரு. கெஜ்ரிவால் பயங்கரமான ஷாக். இவர் கண்டிப்பா சரியான தீர்ப்பு தருவாருன்னு இவருக்கு நம்பிக்கை இல்ல. ரீசன் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, சேம் லைக் தட். அப்போசிஷன் பார்ட்டி கூட இந்த ஜட்ஜுக்கு வந்து ஃப்ரெண்ட் ரிலேஷன் இருக்கு. அப்ப இந்த கேஸுக்கு எனக்கு ரெக்யூசல் வேணும்னு கேட்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். பட் ஜட்ஜ்ல சொல்லிட்டாங்க ரெக்யூசல் பண்ண முடியாது, நான் சரியா தான் தீர்ப்பு தருவேன், நான் இந்த கேஸை விட்டு வெளியே போக மாட்டேன்னு சொல்லியாச்சு. இதான இஷ்யூ, இதான ஈவெண்ட். அப்ப இந்த ஈவெண்ட் சுத்தி இருக்கிற கான்ஸ்டிடியூஷனோட ப்ரொசீஜர், மாரல் எத்திக்ஸ், குளோபல் லெவல் என்ன இருக்கு அதெல்லாம் பார்க்க போறோம். ஒன்ஸ் அகைன் கீவேர்ட், வாட் இஸ் ரெக்யூசல்? அந்த கேஸ்ல இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? தனக்கு டவுட்டா இருந்தா அந்த கேஸை வாதாடுற ஜட்ஜ அந்த கேஸ்ல இருந்து வித்ட்ரா பண்ண சொல்லலாம். என்ன ரீசனுக்கு? இவர் இருந்தா இந்த கேஸ்ல பார்ஷியாலிட்டி பார்க்க வாய்ப்பு இருக்கு, சோ ஆளை மாத்திடுங்க. ரெக்யூசல். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரெண்டு விஷயம் பார்க்கணும். அரவிந்த் கெஜ்ரிவால் எந்தெந்த பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி இந்த ஜட்ஜ் பார்ஷியாலிட்டி பார்ப்பாருன்றது முடிவு பண்ணார். ரீசன்ஸ் அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜட்ஜோட ஆர்குமெண்ட் என்ன? அவர் ஏன் அந்த கேஸை விட்டு போக மாட்டேங்கிறார்? அவர் சொன்ன ஆர்குமெண்ட்ஸ் ரெண்டு முக்கியம் இல்ல. இந்த ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் வழியா இந்த கேஸை விட்டுட்டு யூனிவர்சலா கான்ஸ்டிடியூஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு சில ஐடியாஸ் கிடைக்கும். அதான் முக்கியம். சோ அரவிந்த் கெஜ்ரிவால் கொடுத்த 4 முக்கியமான ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் பேர் ஜஸ்டிஸ் ஸ்வர்ண காந்த சர்மா. சோ இந்த ஜட்ஜ் மேல கெஜ்ரிவால் சொன்ன 4 முக்கியமான பாயிண்ட். அதுல ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், இந்த எஸ்கே சர்மா இருக்காருல்ல, இவர் ஆல்ரெடி என்னோட கேஸ், இந்த லிக்வர்ல கரப்ஷன் கேஸ முன்னாடியே விசாரிச்சிருக்காரு, ஏர்லியர் பிரசிடிங். சோ அப்பவே அவர் தெளிவா எழுதி கொடுத்துட்டாரு, இவர் மேலதான் தப்பு இருக்குன்னு எழுதி கொடுத்துட்டாரு. சோ அவரோட முடிவு ஆல்ரெடி சொல்லிட்டாரு. இப்ப அடுத்து அப்பீலுக்கு போகும்போது அப்பீலோட மெயின் எய்ம் என்ன? அந்த கேஸை ஃப்ரெஷ்ஷா அகைன் விசாரிக்கணும். பட் ஆல்ரெடி முடிவு பண்ணவர் இவர் தான் தப்பு பண்ணாருன்னு எஸ்கே சர்மா முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ண ஜட்ஜை மறுபடியும் அப்பீலுக்கு வரும்போது, ஜட்ஜா வரும்போது எப்படி அவரால் ஃப்ரெஷ்ஷா யோசிக்க முடியும்? கரெக்ட்ல? சோ ஆல்ரெடி இந்த சேம் கேஸ்ல என் அக்யூஸ் சொல்லிட்டாரு, அவர் என் மேல தப்பு இருக்கு, அட்வர்ஸ் ஃபைண்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அட்வர்ஸ் ஃபைண்டிங்னா இந்த கேஸ்ல என் மேல ஒரு நெகட்டிவ் அப்சர்வேஷன் அவருக்கு ஆல்ரெடி இருக்கு. அந்த நெகட்டிவ் அப்சர்வேஷனோட என்ன மறுபடியும் பார்க்கும்போது எப்படி சரியா அவரை பார்க்க முடியும்? அப்ப என்னோட கேஸ்ல என்ன அவர் ப்ரீ ஜட்ஜ் பண்ண வாய்ப்பு இருக்கு. என் மேல ஆல்ரெடி அவருக்கு ஒரு ப்ரீஜுடைஸ் இருக்கிறதுனால எனக்கு இந்த கேஸ்ல அவர் என்ன பண்ணிடணும்? வெளியே வந்துடணும். ரெக்யூசல். சோ வாட் இஸ் தி பாயிண்ட்? ஒரு விஷயத்துக்கு டிஸ்கஸ் பண்ண வரதுக்கு முன்னாடியே உன் மைண்ட்ல ஆல்ரெடி ஆன்சர் நீ டிசைட் பண்ணிட்டேன்னா அதுக்கு ஏத்த மாதிரி தான் பேசுவே தவிர ஒன் செகண்ட் உன் மைண்ட் ஆகாது, ஓப்பன் ஆகாது. சோ ஐ நீட் ரெக்யூசல். இது ஃபர்ஸ்ட் ரீசன். கெஜ்ரிவால் சொல்ற அடுத்த பாயிண்ட், என் மேல இந்த லிக்வர் பாலிசில நான் கரப்ஷன் பண்ணிருக்கேன்னு சொல்லி என் மேல கேஸ் போட்டது யாரு? என்னோட அப்போசிஷன் யாரு? கவர்மெண்ட். கவர்மெண்ட் யாரு? பிஜேபி. பிஜேபியோட ஐடியாலஜி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஐடியாலஜி பத்தி பேசுற ஒரு குரூப் தான் என்னது? அகில பாரதிய அதிவக்த பரிஷத், ஏபிஏபின்றது ஆர்கனைசேஷன். பிஜேபி ஐடியாலஜி பத்தி பேசுற ஆர்கனைசேஷன். என்ன ஆர்கனைசேஷன்? லாயர்ஸ் ஆர்கனைசேஷன். சோ பிஜேபி ஐடியாலஜிக்கல் பேஸ் பண்ண ஒரு லாயர் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷனுக்கு, இந்த மீட்டிங்க்கு ஸ்வர்ணகாந்த சர்மா இருக்காருல்ல, இவர் அடிக்கடி இந்த மீட்டிங்க்கு போயிருக்காரு. அப்போ என் மேல யாரு குற்றச்சாட்டு வச்சாங்களோ அந்த கட்சி சார்பான ஒரு ஆர்கனைசேஷன் மீட்டிங்க்கு, அந்த ஐடியா சார்ந்த மீட்டிங்க்கு அடிக்கடி இவர் போயிருக்காரு. அப்ப மேபி அவரோட தீர்ப்புல அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம். ஐடியாலஜிக்கல் ப்ரோக்ளிவிட்டி நம்ம எல்லாருக்குமே இருக்கும்ல, நம்ம லைஃப் சார்ந்து, நம்ம வாழ்க்கை முறை சார்ந்து ஏதோ ஒரு பிலாசபி மேல நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல.
ஒரு லீனிங் இருக்கும்ல. அப்ப அந்த ஜட்ஜுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் ஒரு லிங்கிங் இருக்கு, ஒரு லீனிங் இருக்கு. என் மேல கேஸ் போட்ட ஒரு எதிர்க்கட்சி மேல ஐடியாலஜிக்கல் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஸோ அதனால இந்த ஜட்ஜ் வேணும். ஸோ கெஜ்ரிவால் பாயிண்ட் என்ன, ஜட்ஜ் வந்து கரப்டட் கிடையாது, அவர் காசு வாங்கல, டிஸ்ஆனஸ்டியா இருப்பார், இதெல்லாம் சொல்லல. அவரோட மைண்ட்ல ஆல்ரெடி சில அசோசியேஷன்ஸ் இருக்கு, அது மேபி என்னோட கேஸை இம்பாக்ட் பண்ணலாம். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் ஏகேன்னு வச்சுக்கலாம், அரவிந்த் கெஜ்ரிவால். அவருக்கு எதிராக இன்னொரு லாயர் வாதாடுறாருல. இந்த லாயர் இருக்காருல்ல, யார் இவரு, கவர்மெண்ட் சார்பாக வாதாடுற ஒரு லாயர். கரெக்டா, இந்த கவர்மெண்ட் தான் கெஜ்ரிவால் மேல கேஸ் போட்டுருக்கு. நம்ம இந்தியன் கவர்மெண்டோட லாயர் அவர், சாலிசிட்டர் ஜெனரல். இவரு கீழே ஒர்க் பண்ணுவாங்கல்ல, இந்த லாயர் கீழே ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அந்த ஒரு லாயர் யாருன்னா ஜட்ஜ் இருக்காருல்ல, காந்த சர்மா. அவரோட சைல்டு வந்து இந்த சைடுல இருக்காங்க, லாயரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்போனன்ட் சைடோட லாயர் கீழே அந்த ஜட்ஜோட பையன் வந்திருக்காரு, லாயரா ஒர்க் பண்றாரு. அப்போ சன்னு ஃபாதர், ஆட்டோமேட்டிக்காவே ஒரு இன்க்ளேஷன் இருக்கு. இது தேர்ட் ரீசன். ஜட்ஜுக்கு இந்த கேஸ்ல ஒரு ஃபேமிலி அசோசியேஷனும் இருக்கு. அண்ட் ஃபோர்த் ரீசன், ரீசெண்டா நம்ம இந்தியாவோட முக்கியமான கவர்மெண்ட்ல பவரா இருக்கிற அமித்ஷா எந்த ஒரு ரீசனும் சொல்லாம, கவலைப்படாதீங்க ஹைகோர்ட் கேஸ்ல கண்டிப்பா கெஜ்ரிவால் தோத்துருவாரு கான்ஃபிடண்டா சொல்றாங்க. லாஜிக் புரியுதுல? இப்போ நீங்க ஒரு கேஸ்க்கு போறீங்க, உங்க ஊர்ல ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு பிரச்சனை, கேஸ் போட போறீங்க, நாளைக்கு தீர்ப்பு. நீங்க போகும்போது அந்த ஏரியால சொல்லுவாங்கல்ல, ஒரு பவர்ஃபுல் பர்சன் சொல்லுவாங்க, படத்துல பார்ப்போம்ல, நீ கோர்ட்டுக்கே போனாலும் நீ தோக்கத்தான் போறேன்னு சொல்லும் போது மைண்ட் எப்படி இருக்கும், ஒரு பயம் வரும்ல. ஏன்னா சொன்னது யாரு, பவர்ஃபுல் பர்சன். பவர்ஃபுல் பர்சனால அந்த தீர்ப்பை இம்பாக்ட் பண்ண முடியும். பாயிண்ட் புரியுதுல? இன்னும் அந்த கேஸோட ஹியரிங் நடக்கல, ஆர்குமெண்ட் நடக்கல, பட் அதுக்கு முன்னாடியே ஒரு பவர்ல இருக்கிற ஒரு பப்ளிக் ஃபிகர் என்ன சொல்றாரு, பப்ளிக்கா அவர் தோத்துருவார்னு சொல்லும் போது ஒரு டவுட் வருது. ஓகேவா? இப்போ நீங்க சொல்லுங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் பிளேஸ்ல நீங்க இருக்கீங்க. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, கெஜ்ரிவால் பிளேஸ்ல இப்போ நீங்க இருக்கீங்க, இந்த 4 கிரவுண்ட் யோசிச்சு பாருங்க. உங்களை யாருக்கு பிடிக்காதோ அதே ஜட்ஜ் அங்க நிக்கிறாரு, அவங்க பசங்க அந்த கேஸ்ல வாதாடுறாங்க, எதிர்க்கட்சியோட ஐடியாலஜிக்கு க்ளோஸா இருக்காரு, பவர்ல இருக்கிறவர் இவர் தோத்துருவார்னு சொல்றாரு. இப்போ இவ்வளவு விஷயங்கள் நடக்கும்போது இந்த கேஸ்ல நியூட்ரலிட்டி உங்களுக்கு ஃபீல் ஆகுமா? ஃபீல் ஆகாதுல்ல. அப்ப என்ன பண்ணும், கோர்ட் ஒரு சான்ஸ் தருது எப்பொழுதுமே. ஜுடிஷியரி எப்பெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க அந்த கேஸ்ல இருக்கிறவங்க, இந்த கேஸ்ல நமக்கு சரியான தீர்ப்பு கிடைக்காத ஒரு டவுட் வருதோ, ரீசனபிள் டவுட் வருதோ, ப்ரூஃப் கிடையாது, டவுட், ஒரு லாஜிக்கலா டவுட் வந்துருச்சுன்னா நீ என்ன பண்ண முடியும், உங்க கேஸ்ல இருக்கிற ஜட்ஜை ரெக்யூசல் பண்ண முடியும். சோ ரெக்யூசலுக்கு என்ன தேவை, ஒரு லாஜிக்கல் ரீசனாலே போதும், ப்ரூஃப் தேவை. லாஜிக்கல் ரீசன் எல்லாம் எப்படி வச்சுக்கலாம், ரீசனபிள் அப்ரஹென்ஷன் ஆஃப் பயஸ். இப்ப அடுத்த கொஸ்டின், ஒரு பயஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த லாயரை மாத்துங்கன்னு சொல்றதுக்கான ஸ்கோப் இந்தியாவில் இருக்கா? நிறையவே இருக்கு. நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல ஒரு ரீசனபிள் ஆர்குமெண்ட் இருந்தாலே போதும், உடனடியாக ஜட்ஜை மாற்ற வேண்டியது முக்கியம் சொல்லி நிறைய கேசஸ்ல தீர்ப்புகள் இருக்கு. 1995 ஒரு கேஸ் இருக்கு, 2011 ஒரு கேஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு கேஸும் டீட்டெயிலா பார்க்கலாம். பட் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த ராஜ்புட் கேஸ், PK கோஷ் வெர்சஸ் ராஜ்புட் கேஸ்ல ரொம்ப சிம்பிளா சொல்லியாச்சு. அந்த கேஸ்ல இருக்காங்கல்ல லிட்டிகன்ட், அவருக்கு அந்த ஃபீல் இருந்தாலே, ரீசனபிளா ஒரு ஃபீல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா ரெக்யூசல் அப்ளை பண்ணலாம். அடுத்த கேஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வெர்சஸ் புல்லர் கேஸ். பயஸ் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தாலே போதும், அப்பியரன்ஸ் ஆஃப் பயஸ். ஆக்சுவலா பயஸ் இருக்குன்னு காட்டின அவசியமே கிடையாது. இங்க பாருங்க, ஆக்சுவலா பயஸ் இருக்கு அப்படிலாம் காட்டின அவசியம் இல்லை. பயஸுக்கான ஒரு அப்பியரன்ஸ் இருந்தாலே, இந்த மாதிரி தெரிஞ்சாலும் என்ன பண்ணலாம், ரெக்யூசல் பண்ணலாம். ஸோ இந்தியன் ஜுடிஷியரி நிறைய ஆங்கிள் ப்ரூஃப்லாம் தேவையில்லை, ஒரு அப்பியரன்ஸ் அந்த மாதிரி இருந்தாலே லிட்டிகண்டால ரெக்யூசல் கேட்க முடியும். ஓகேவா? பட் என்ன கிடையாது, இந்தியாவில் ரெக்யூசல் லா கிடையாது. லா கிடையாது என்பதனால ரெக்யூசல் தப்புன்னு சொல்ல முடியாது, வீக்காக பார்க்க முடியாது. என்ன ரீசன்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம சொசைட்டி இருக்குல்ல, சொசைட்டில எல்லா விஷயத்துக்குமே ரூல்ஸ் இருக்காது. நிறைய விஷயத்துக்கு நம்மள கைட் பண்றது ரூல்ஸை விட மாரல் தான், எத்திக்கல் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீ எவ்வளவுதான் க்ளோஸா இருந்தாலும் நெய்பர், உன்னோட ஸ்ட்ரீட்ல பக்கத்திலே ஒட்டிட்டு இருக்கிற நெய்பருக்குள்ள ஒரு வீடு இருக்குல்ல, எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் அடிக்கடி அவங்க வீட்டை நீங்க பார்த்துட்டு கூடாது. கரெக்டா? எல்லா டைமுமே இந்த பக்கத்து வீட்டு ஜன்னலை நீ பார்த்துட்டே இருக்கு, முறைச்சிட்டே இருக்கு, அப்படி பார்க்க கூடாதுன்னு கிடையாது, ரூல்ஸ்லாம் கிடையாது. அது மாரல். இட் இஸ் நாட் அபவுட் ரூல்ஸ், இட் இஸ் அபவுட் தி கேரக்டர். அப்ப ரெக்யூசலுக்கு என்ன கிடையாது, லாவோ ஆக்டோ ரூல்ஸோ கிடையாது, இது வந்து மாரல். அது ஒருத்தரோட கேரக்டர். என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் ஒரு ஜட்ஜே முடிவு பண்ணிடும் ஒரு கேஸ் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த கேஸ்ல எனக்கு ஏதாவது அஃபிலியேஷன் இருக்கான கன்சைன்ஸை யோசிக்கணும். கன்சைன்ஸை யோசிச்சுட்டு அவர் என்ன பண்ணணும், ரெக்யூசல் பண்ணணும். ஓரளவுக்கு புரியுதுல? ரொம்ப சிம்பிள் தானே. பட் இதுக்குள்ள சில சேலஞ்ச் இருக்கு, அடுத்து பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்தியாவில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் ரெக்யூசல் லா கிடையாது. அதே மாதிரி தான் UK, கனடா, ஆஸ்திரேலியா, மோஸ்ட் ஆஃப் தி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயும் ரெக்யூசல் லா கிடையாது. அது வந்து ஒரு ஜுடிஷியல் கல்ச்சர், ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ஒரு கல்ச்சர். இப்போ அடுத்த ஆங்கிள் வரலாம். இப்போ நீ வந்து ரொம்ப நேர்மையான ஜட்ஜ், ஓகேவா? ஈவன் உனக்கு முன்னாடி உன்னோட பசங்களே தப்பு இருந்தாலும் தப்புன்னு சொல்ற ஒரு ஜட்ஜ், அவ்வளவு நேர்மையா இருக்கிற ஒரு ஜட்ஜை பார்த்து, இல்ல நீங்க இந்த கேஸுக்கு செட் ஆக மாட்டீங்க, நீங்க மாறுடுங்கன்னு சொல்லும் போது அவனுக்கு ஹர்ட் ஆகும் தானே, அவரோட ஆனஸ்டி மேல ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறவங்க. அப்ப இந்த டிபேட்டை எப்படி பாக்குறது? ஆக்சுவலா இந்த டிபேட்டுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. ஒரு ஜட்ஜோட இன்டர்னல் ஆனஸ்டியோட சர்க்கம்ஸ்டன்ஸ் தான் முக்கியம். இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. பட் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, லிட்டரேச்சர் லெவல்ல நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம்ல, ஜூலியஸ் சீசர் தன்னோட வைஃப் டிவோர்ஸ் பண்ணிடுவாரு, பிரிஞ்சிருவாரு. ரீசன் என்ன? அவங்க தப்பானவங்க கிடையாது. ஈவன் இவங்க இன்னசென்ட்டா இருந்தாலும், இவங்க எந்த தப்பும் பண்ணனாலும், சீசரை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பான விஷயத்துல இவங்க பேர் அடிபட்டாலே, ஒரு சஸ்பிஷன் வந்துட்டாலே, ஒரு ராஜா அவங்கள விட்டு விலகிடணும். ஈவன் தி பாசிபிலிட்டி ஆஃப் டவுட். ஸோ இதை நிறைய பேர் கோட் பண்றாங்க. இந்த இன்ஸ்டன்ஸ்ல இந்த ஜட்ஜ் ரொம்ப ஆனஸ்டியா இருந்தாலும், தப்பு பண்ணனாலும்
ஃபியூச்சர்ல ஒரு சரியான தீர்ப்பு கொடுத்தாலும் இந்த கேஸ்ல இவர் மேல சஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஜட்ஜுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்கிறதுனால ஈவன் ஒரு ஆனஸ்டியா இருந்தாலும் அவர் மேல சந்தேகப்படலாம். சந்தேகம் வர்ற மாதிரி இருந்தாலே, எக்ஸ்டர்னல் சந்தேகம் இருந்தாலே அவர் என்ன பண்ணிடணும், ரெக்யூசல் பண்ணிடணும். இதான் இன்டர்நேஷனல் லா. 1889ல பிரிட்டிஷ்ல நடந்த ஒரு கேஸ், லெசன் வர்சஸ் ஜெனரல் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன். இந்த கேஸ்ல தீர்ப்பு கொடுத்தவர் லார்ட் போவன். அவர் சொன்ன ரொம்ப சிம்பிள் பாயிண்ட், சேம் லைக் சீசர் ஒய்ஃப் மாதிரி ஜட்ஜஸ்க்கு அது பொருந்தும். எல்லா ஜட்ஜஸும் ஷுட் பி அபவ் தி சஸ்பிஷன். நீங்க ஆனஸ்டா இருந்தா மட்டும் பத்தாது, உங்க மேல எந்த சந்தேகம் இல்லாத மாதிரி நடந்துக்கணும். எக்ஸ்டர்னல் பப்ளிக்கு விசிபிளா தெரியணும், உங்க மேல எந்த விதமான சந்தேகம் வராத மாதிரி நடத்த இருக்கணும். சஸ்பிஷன் வந்துருச்சுன்னா நீங்க ஜட்ஜா அந்த கேஸ்ல இருக்க கூடாது. எந்த ஊர்ல? பிரிட்டிஷ்ல. அகைன் அந்த ஊர்ல 1923 இன்னொரு கேஸ். சரி, அகைன் அந்த கேஸ் பேர்ல எழுதலங்க, அது நோட்ஸ்ல தெளிவா கொடுத்துட்டேன். இந்த இயரை போட்டாலே சர்ச் பண்ணி வந்துடும். ஸோ 1923 கேஸ். இந்த கேஸ்லயும் பிரிட்டன் தெளிவா சொல்லிடுச்சு, ஜஸ்டிஸ்ன்றது கொடுக்கறது கிடையாது. ஜஸ்டிஸ் இஸ் டன். சரியான தீர்ப்பை கொடுத்தாச்சு, அது விஷயம் கிடையாது. அந்த தீர்ப்பை தரும்போது அது பார்க்கறதும் சரியா இருக்கும். The justice is not only to be done, it is also to be seen. அதை பார்க்கும்போது கரெக்டா கொடுத்த மாதிரி தெரியணும். கொடுக்கறது விஷயம் கிடையாது, அது எப்படி தெரியுது? ஓகேல. அப்ப உலகம் முழுக்க நிறைய கண்ட்ரீஸ்ல கிடையாது, ரெக்யூசலுக்கு லா கிடையாது. ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்லயும் அது ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒரு ஜுடிஷியல் கல்ச்சர். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெங்களூர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் கான்டக்ட். பெங்களூர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் கான்டக்ட். ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லயும் ஒரு ஜட்ஜ் எப்படி பிஹேவ் பண்ணணும் டிஃபர் ஆகும்ல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, எல்லா முக்கியமான ஜட்ஜஸும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஜுடிஷியல் கான்டக்ட், ஒரு ஜட்ஜ் எப்படி நடந்துக்கணும், எல்லா கண்ட்ரீஸோட ஜட்ஜும் ஒன்னா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்றாங்க, காமன் ஆக்குறாங்க. உலகத்துல நீங்க எந்த ஜட்ஜை பார்த்தாலும் அந்த ஜட்ஜுக்கு இந்த காமனா சில ரூல்ஸ் இருக்கணும். அவரோட மைண்ட் வந்து இண்டிபெண்டா செயல் பண்ணணும். இண்டிபெண்டா இருந்தா மட்டும்தான் அவர் பார்ஷியாலிட்டி காட்ட மாட்டார், இம்பார்ஷியாலிட்டியா இருப்பார். பிளஸ் அந்த கோர்ட்டுக்கு அந்த கேஸுக்கு இன்டெகிரிட்டியா இருக்கணும், ப்ராப்பர்ட்டியா இருக்கணும், ஈக்குவாலிட்டியா ட்ரீட் பண்ணணும், குவாலிஃபைடா இருக்கணும், காம்படன்ஸ், டெலிஜியன்ஸ். தீஸ் ஆர் பேசிக் பிரின்சிபல்ஸ் காமன். இண்டிபெண்டன்ஸ், இம்பார்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி, ப்ராப்பர்ட்டி, ஈக்குவாலிட்டி, காம்படன்ஸ், டெலிஜென்ஸ். இதுல நாம சூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை வந்து ப்ராப்பர்ட்டி. சோ வாட் இஸ் ப்ராப்பர்ட்டி? லைஃபோட ஆக்டிவிட்டி இருக்குல்ல, நீ கோர்ட்டுக்குள்ள எப்படி பிஹேவ் பண்ற அது விஷயம் கிடையாது, உன் லைஃப்ல நீ எப்படி நடந்துக்கிற. ஆல் தி ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் லைஃப்ல உன்னோட பிஹேவியர் ப்ராப்பரா இருக்கா? அப்ப கோர்ட் ரூம்ல சூப்பரா இருக்க, இன்டெகிரிட்டியா இருக்க, ஆனஸ்டா இருக்க, அது விஷயம் கிடையாது. கோர்ட்டுக்கு வெளியே உன் லைஃப் எப்படி இருக்கு, நியூட்ரலா இருக்கியா, இல்ல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங்க்கு போறியா, அதை பேஸ் பண்ணியும் ஒரு ஜட்ஜோட குவாலிஃபிகேஷன் முடிவு பண்ணலாம். சோ ப்ராப்பர்ட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த பெங்களூரோட பிரின்சிபல்ல இந்த ப்ராப்பர்ட்டியை நிறைய இடத்துல இந்தியன் ஜட்ஜ்மெண்ட் கோட் பண்ணிருக்கு. ரெக்யூசலுக்கு இந்த பாயிண்ட பயன்படுத்தலாம். யோசிக்க முடியல. ஸ்வர்ணகாந்த் சர்மா ஏபி மீட்டிங் அட்டெண்ட் பண்ணதுனால அவரோட லைஃப்ல ப்ராப்பர்ட்டி இல்ல, இம்ப்ராப்பர்ட்டியா இருக்காரு. அதாவது அவரோட அப்பியரன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி சரியா இல்லாதனால எனக்கு என்னோட கேஸ்ல அவர் தேவையில்லை. அப்ப இந்த பாயிண்ட ஜட்ஜி கிட்ட சொல்லும் போது எனக்கு டவுட்டா இருக்குங்க அப்படின்னு ஜட்ஜி கிட்ட சொல்லும் போது ஒத்துக்க மாட்டார். 1987 ரஞ்சித் தாக்கூர் கேஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. 1987 இந்த கேஸ்ல தெளிவா சொல்லிடுச்சு, ரெக்யூசலுக்கு ப்ராப்பர் அப்ரோச் இல்ல. இந்த கேஸ்ல இவர் சரியா தீர்ப்பு தருவாரா இல்லையான்றது ஜட்ஜோட மைண்டை யோசிக்க கூடாது. அவர் ஸ்ட்ராங்கா இருக்கலாம், கரெக்டா இருக்கலாம். சோ அவரோட மைண்ட் எல்லாம் பார்க்க தேவையில்லை. இந்த கேஸ்ல இருக்காங்களே பார்ட்டி பாதிக்கப்பட்டிருக்காங்களே, அவங்களோட ஆர்குமெண்ட் பாருங்க. அவங்களோட ஆர்குமெண்ட்ல லாஜிக்கலா ரீசனபிளா இருந்துச்சுன்னா ரெக்யூசல் பண்ணி தான் ஆகணும். சோ ப்ராப்பர் அப்ரோச் வந்து ஜட்ஜோட ஆனஸ்டில அப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த கோர்ட்ல அந்த கேஸ்ல இருக்கிறவங்களுக்கு ரீசனபிளா தோணுச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். அதை யூஸ் பண்ணி ப்ராப்பரா ரெக்யூசல் அப்ளை பண்ணணும். பாயிண்ட் புரியுதுல? இது முக்கியமானது. என்ன ரீசன்? 1987 கேஸ் இருக்குல்ல, ரஞ்சித் தாக்கூர் கேஸ் தெளிவா சொல்லுது. இந்தியாவோட ஜுடிஷியல் எத்திக்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கு? செல்ஃப் பர்செப்ஷன் பேஸ் பண்ணி கிடையாது. இல்ல என் மைண்ட் சரியா இருக்கு நான் பண்ணும் அதை பேஸ் பண்ணி கிடையாது. பப்ளிக் பர்செப்ஷன் பேஸ் பண்ணி இருக்கு. பப்ளிக் அந்த ஜட்ஜ் அடி பாக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ரெக்யூசல் இருக்கே தவிர செல்ஃப் பர்செப்ஷன் கிடையாது. திஸ் இஸ் ரெவல்யூஷனரி. லாஜிக் புரியுதுல? இந்த பாயிண்ட் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்றோம். இந்த கேஸ்ல ஸ்வர்ணகாந்த் சர்மா என்ன சொல்லிருக்காரு? இல்ல ரெக்யூசல் நான் அப்ளை பண்ண மாட்டேன், என் மைண்ட் பத்தி எனக்கு தெரியும், ஹானஸ்டியா இருக்கேன், சோ ரெக்யூசல் இஸ் நோ சொல்லிருக்காரு. இப்போ என்ன பண்ணல, எதை ஃபாலோ பண்ணல? ஜுடிஷியல் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணல. திஸ் இஸ் கால்ட் as blind spot. நம்மள செல்ஃப் பர்செப்ஷன் சொல்லும்போது நம்ம சரியா இருக்குமா இல்லையா நமக்கு சரியா தெரியாது. தி பப்ளிக் பர்செப்ஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஜுடிஷியல் எத்திக்ஸ். ஆக்சுவலா ஒன்ஸ் அகைன் ரெக்யூசல் பத்தி பேசும்போது நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 4 முக்கியமான இயர் 1995, 2011, 2015. அந்த பிரிட்டன்ல பார்த்தோம்ல அந்த 4th கேஸ் தேவையில்ல, இந்தியாக்குள்ள வச்சுக்கலாம். 3 கேஸ் இந்தியாவில் நடந்த 3 கேஸ் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்க மீன்ஸ் ரெக்யூசல் பத்தி ஆர்கியூ பண்றதுக்கு ப்ரோ பீப்புளா இந்த கேஸ்ல இருப்பாங்களா லிட்டிகன்ட், அவங்க சார்பா நீங்க ஆர்கியூ பண்ணணும். பாயிண்ட் புரியுதுல? இந்த கோர்ட்ல இந்த ஜட்ஜை மாத்தலாம்னு யாரும் முடிவு பண்ணணும்? மக்கள் முடிவு பண்ணணும்ல. அந்த லிட்டிகேட் தானே முடிவு பண்ணணும். ஜட்ஜ் கிட்ட விடுறதை விட பாதிக்கப்பட்டதை முடிவு பண்ணணும். அப்ப அந்த ரெக்யூசல் பீப்பிள்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க பேசணும்னா இந்த 3 கேஸ் முக்கியம். 1995 PK கோஷ் வெர்சஸ் ராஜ் அப்படி பார்த்துருக்கோம் தான். அகைன் சம்மரைஸ் ரொம்ப சிம்பிள். நீங்க ஹாஸ்பிட்டல் போறீங்க, டாக்டர் பாக்குறீங்க, அந்த டாக்டர் விசாரிக்கிறது சரியில்லைன்னு தோணுது, உங்களுக்கு செட் ஆகாதுன்னு தோணுது. அப்படி என்ன பண்ணலாம்? அந்த டாக்டருக்கு பதில் இன்னொரு டாக்டரை பார்க்கலாம். வாட் இஸ் ரீசன்? அந்த டாக்டருக்கு பதில் இன்னொரு டாக்டர் ஆல்டர்னேட்டிவ் இருக்காங்க. அப்ப ஆல்டர்னேட்டிவ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ரெக்யூசல் போறது ரொம்ப சிம்பிள் தானே. ஒரு கேஸுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஜட்ஜ் இல்லாத போது
ரெக்யூசல் தேவை கிடையாது. அப்ப இந்த கேஸுக்கு விசாரிக்கிறதுக்கு நிறைய ஜட்ஜ் ஆல்டர்னேட்டிவ் இருக்கும்போது ரெக்யூசல் இஸ் அப்ரோப்ரியேட். ஒரு லிட்டிகென்ட்டுக்கு தோணுது பயஸ் இருக்குன்னு தோணுது, அதே மாதிரி ஜட்ஜுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்காங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் போயிடலாம். ஸோ ஆல்டர்னேட்டிவ் இருக்கும்போது அந்த அளவுக்கு யோசிக்க தேவையில்ல, லாஜிக்கல் ரீசனிங் பார்த்துட்டு ரெக்யூசல் அப்ளை பண்ணிடலாம். 1995 கேஸ் இந்த பாயிண்ட் சொல்லுது. செகண்ட் கேஸ் இன்னும் டீப்பா சொல்லுது. ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வெர்சஸ் புல்லர் கேஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல இந்த பாயிண்ட் ஆல்டர்னேட்டிவ் இருந்தா போயிடும் சொல்லிச்சா. இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தோம்ல அது அடுத்த லெவல் கொண்டு போகுது. ஒருவேளை அந்த கேஸ் ஹியரிங் அப்பயோ ஆர்கியூமெண்ட்டோ உங்களுக்கு தெரியல, பட் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த தீர்ப்புல ஒரு இம்பார்ஷியலிட்டிக்கு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், ரெக்யூசல் அப்ளை பண்ணலாம். லாஜிக் புரிஞ்சுல. 95 கேஸ்ல உங்களுக்கு டவுட்டா இருக்குது மாத்தலாம்னு கேக்குறீங்க. 2011 கேஸ்ல கேஸே முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தோணுது ஒரு அப்பியரன்ஸ் ஆஃப் இம்பார்ஷியலிட்டி இருக்குன்னு ஃபீல் பண்ணாலே அப்பியரன்ஸ் ரெக்யூசல் அப்ளை பண்ணலாம். a mere ground of appearance பயஸுக்கான ஒரு ஜஸ்ட் லைக் கிரவுண்ட் இருந்தாலே ஈவன் கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அப்ளை பண்ணலாம். அண்ட் தேர்ட் கேஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல இந்த கேஸ்ல இந்த ஜட்ஜ் வேற ஆளை மாத்திரம் யாரும் முடிவு பண்ணணும், அந்த பவர் யார்கிட்ட இருக்கு, மக்கள் கிட்ட இருக்கு. லாஜிக் புரியுதுல. இந்த ஜட்ஜு கிட்ட ஒரு பயஸ் இருக்குன்னு யாரும் முடிவு பண்ணலாம், பப்ளிக் பர்செப்ஷனே போதும், மக்கள் கிட்ட இருக்கு. என்னதான் அந்த ஜட்ஜ் சொன்னாலும் அந்த ஜட்ஜ் இன்டர்னலா ஆனஸ்டா ஒரு மைண்ட்ல சொன்னாலும் ஆர்கியூ பண்ணாலும் அதெல்லாம் விஷயம் கிடையாது. எங்களுக்கு பாக்குறதுக்கு பயஸ் தெரிஞ்சிச்சுன்னா தட் இஸ் பயஸ் ரெக்யூசல் அப்ளை பண்ணலாம். அப்ப ரெக்யூசல் பண்ணும்போது என்ன ஆர்குமெண்ட் வராது, ஜட்ஜோட ஆர்குமெண்ட் எல்லாம் செல்லுபடி ஆகாது. அவர் என்னதான் ஆனஸ்டா இருக்கிறேன் நான் தான் பண்ணுவேன் மறுபடியும் இந்த கேஸ் சொன்னாலும் பப்ளிக் சைட்ல டவுட் இருந்துச்சுன்னா தட் இஸ் ஃபைனல் ரெக்யூசல் பண்ணிடணும். கிளியர் இல்ல. சோ இந்த கேஸ்ல நம்ம உங்களுக்கு கிளியரா ஒன் செகண்ட் பாக்குறோம்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அரவிந்த் கெஜ்ரிவால் என்னதான் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீசனிங் கொடுத்திருந்தாலும் அது எல்லாமே அந்த எல்லா ரீசனுமே யார்கிட்ட தரும், இன்னொரு கோர்ட்லயோ சுப்ரீம் கோர்ட்ல தரல. நமக்கு எந்த ஜட்ஜ் பிடிக்கான்னு சொன்னமோ பயஸ்டா இருக்குன்னு சொன்னமோ அந்த ஜட்ஜ் கிட்ட வைக்கிற பாயிண்ட்ஸ் அவர் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இவர் தான் முடிவு பண்ணுவார். திஸ் இஸ் தி சேலஞ்ச். இதுல ஒரு சேஞ்ச் வரணும் இந்தியாவில். ஒரு ரெக்யூசலுக்கு ஒரு டிக்கெட் அப்ளை பண்ணவனுக்கு அப்புறம் அந்த எல்லா ரீசன்ஸையும் பார்த்துட்டு அப்படிலாம் கிடையாது, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே தான், பட் நான் வந்து ரொம்ப ஆனஸ்டியா இருப்பேன், இந்த கேஸ்ல சம சூப்பர் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த ரெக்யூசலை கேன்சல் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் தி ப்ராப்ளம் இன் அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ். ஒரு ஃபேரா ரீசனபிள் பாயிண்ட் சொன்னதுக்கு அப்புறம் கூட இந்த பாயிண்ட்ஸ் யார் அனலைஸ் பண்ணி ஆகணும், ஜட்ஜே தான் முடிக்கணும். ஸோ சிம்பிளா சொல்லிட்டாரு அப்படிலாம் கிடையாது, நான் ரொம்ப ஆனஸ்டியா இருப்பேன், ஸோ நான் தான் கேஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப இந்த எல்லா அலிகேஷன்ஸும் என் மேல சொல்லப்பட்ட எல்லா குற்றச்சாட்டும் இது வந்து ரியல் கிடையாது, மேனுஃபேக்சர் அவங்கள ஓனா மேனுஃபேக்சர் பண்ணி சொல்றாங்க, ரியல் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரெக்யூசலை கேன்சல் பண்ணியாச்சு. கான்ட்ரடிக்ஷன் புரியுதுல. அப்ப இந்த ஜட்மெண்ட் இருக்குல்ல இதை தப்புன்னு சொல்றதுக்கு தான் இவ்வளவு கேஸ் பார்ப்போம். ஒரு விக்டிம் சைட்ல லிட்டிகன்ட் சைட்ல அப்பியரன்ஸ் இருந்தாலே ரெக்யூசல் ஃபாலோ பண்ணிருக்கலாம். அந்த ஜட்ஜோட மைண்டை பார்க்க தேவையில்லை, அவர் எவ்வளவு ஆனஸ்டியா இருந்தாலும் இன்டர்னல் தேவை கிடையாது, எக்ஸ்டர்னல் தான் முக்கியம். அடுத்த முக்கியமான சேஞ்ச் நான் பண்ண வேண்டியது, நாம ரெக்யூசல் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரெக்யூசல் சரியா தப்பான முடிவு பண்ற இடத்துல அதே ஜட்ஜை வைக்க கூடாது. ஒன்னு ஆல்டர்னேட்டிவா இன்னொரு ஜட்ஜை வைக்கலாம், இல்லைன்னா இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் வைக்கலாம். இந்த சேஞ்சை கொண்டு வரும். கரெக்ட் தானே? லாஜிக் புரியுதா? இல்லை எப்படி யோசிங்க. எப்போ வந்து அதாவது இந்த சேஞ்ச் கொண்டு வரும் அரவிந்த் கெஜ்ரிவாலோட கேஸ்ல இருந்து கான்ஸ்டிடியூஷனா நம்ம இம்ப்ரூவ் ஆக வேண்டிய பிளேஸ் தான். ஒரு லிட்டிகென்ட் ஒரு கேஸ் ஃபைல் பண்ண உடனே ரெக்யூசல் அப்ளை பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காவே ஜட்ஜ்னா ஏறணும் மாறிடும். இட் ஷுட் பி மூவ் டு டிஃபரண்ட் ஜட்ஜ் ஆட்டோமேட்டிக்லி. அதெல்லாம் ரியல் பவர். எஸ் இல்ல என்ன பண்ணலாம், இந்த ஜட்ஜை மாத்தலாமா வேணாமான்னு சொல்லி இன்னொரு ஜட்ஜ் கிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம், இன்னொரு ஜட்ஜு கிட்டயோ இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயோ ஒப்பீனியன் கேட்கலாம். ஒன்னு ஆட்டோமேட்டிக்காவே மாறிடணும், இல்லைன்னா தேர்ட் ஜட்ஜ் கிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம். இந்த கான்ஸ்டிடியூஷன் மெக்கானிசத்தை உருவாக்கலாம். ஓகேவா? அப்ப இந்த கேஸோட லைஃப் லெசன் என்ன, நம்ம லைஃப்ல கேரி ஓவர் பண்றதுக்கான முக்கியமான பிரின்சிபல் என்ன, ரொம்ப சிம்பிளா பென்ஜமின் கார்டோசோ ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார். ஒரு ரெக்யூசல் பண்ணும்போது அந்த ரெக்யூசலை வந்து ஒத்துக்கலாம வேணாமான்றது ஒரு ஜட்ஜால முடிவு பண்ண முடியாது, அதை தப்பா எடுத்துக்கூடாது. வாட் இஸ் ரீசன்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஃபேமிலியில வாடுறீங்க, உங்க ஃபேமிலியில இருக்கிற அப்பா அம்மா சின்ன வயசுல சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க, இருக்கிற கம்யூனிட்டிலே நம்ம கம்யூனிட்டி தான் ஹார்ட் ஒர்க்கர்ஸ், பயங்கரம் உழைக்கிற கம்யூனிட்டின்னு சின்ன வயசுல இருந்து பேசிட்டே இருக்காங்க. ஸோ சின்ன வயசுல கேட்குறீங்க, நம்புறீங்க, அதுதான் உண்மைன்னு உங்க லைஃப்ல பார்ட் டைம் மாறிடுச்சு. ஏன்னா கேட்டே இருக்கோம்ல, கேட்கறது வேற நம்புறது வேற, அது பார்ட் டைம் மாறுறது வேற. அப்ப இதை வந்து பார்ட்டா எடுத்துக்கிட்ட ஒரு மேனேஜர், இந்த லைஃபா பார்ட் எடுத்துக்கிட்ட மேனேஜர், இந்த மேனேஜர் கிட்ட ரெண்டு பேர் வராங்க, ஜாப் கேட்க வராங்க. ரெண்டு பேருமே ஈக்குவலி குவாலிஃபை. பட் அவருக்கு தெரிய வருது இவர் அந்த கம்யூனிட்டி, இந்த கம்யூனிட்டி சின்ன வயசுல சொல்லப்பட்ட அந்த ஹார்ட் ஒர்க்கிங் கம்யூனிட்டி தெரிய வருது. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே தன்னோட கம்பெனிக்கு இவர் தான் செட் ஆவார் தோணும். அப்ப உங்களுக்கு எப்படி தோணும், இந்த கம்பெனிக்கு சரியான முடிவு எடுத்தாச்சு, ஒரு ஃபேர் மாதிரி தெரியும், பட் தட் இஸ் நாட் ஃபேர். கரெக்டா? அப்ப நீங்க வந்து பிளான் பண்ணி தப்பு பண்ணல. இட் இஸ் நாட் யுவர் இன்டென்ஷன். எந்த ஒரு மனுஷனாலும் you can see the world only through your eyes. உங்க லைஃப்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன ஷேப்பா இருக்கோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வழியா மட்டும் தான் இந்த உலகத்தை பார்க்க முடியும். யார் சொல்றா? பெஞ்சமின் கார்டாசோ, அமெரிக்காஸ் கிரேட்டஸ்ட் எக்ஸ்பர்ட் அண்ட் லாயர், ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் லீகல் மைண்ட். என்ன சொல்றா? ரொம்ப சிம்பிளா, நம்ம எவ்வளவுதான் ஒரு கேஸ்ல அப்ஜெக்டிவா, வாட் இஸ் அப்ஜெக்டிவ், ட்ரூவா நியூட்ரலா ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணாலும் உங்க ரியல் லைஃப் பேக்ரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை இம்பாக்ட் பண்ணும். உங்க மைண்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஒரு இம்ப்ளிசிட் பயஸ் இருப்பது நேச்சுரல். அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ரெக்யூசல் இஸ் மஸ்ட். அந்த ரெக்யூசலை டிசைட் பண்றதுக்கு உங்ககிட்ட தரக்கூடாது. நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் அப்ஜெக்டிவா ஃபீல் பண்ணாலும் தட் வில் நாட் ஒர்க். இது எல்லாமே யாருக்கு தெரியும்? ஜஸ்டிஸ் ஷர்மாக்கு தெரியும். பட் அவர் என்ன பண்ணல, இது எதையுமே ஃபாலோ பண்ணல. யாரோட வேலிட் பர்செப்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட்னு அவருக்கு தெரியும். பட் என்ன பண்ணிட்டாரு, கெஜ்ரிவால் மேல இந்த எல்லா ரீசன்ஸும் இட் இஸ் மேனுஃபேக்சர்ட், ரியாலிட்டி கிடையாது. ஸோ ரெக்யூசல் இஸ் கேன்சல்ட். அண்ட் ஆல்சோ ஜஸ்டிஸ் ஷர்மா
அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாரு. நான் வந்து ஏபிஏபி மீட்டிங் போனதான் நிறைய அட்டன் பண்ணிருக்கேன். அட் தி சேம் டைம் ஏபிஏபி தவிர்த்துட்டு மத்த நிறைய மீட்டிங்ஸையும் அட்டன் பண்ணிருக்கேன். செகண்ட் பாயிண்ட், என்னோட பசங்க கஷ்டப்பட்டு படிச்சு தன்னை ப்ரூவ் பண்ணி தான் ஒர்க் பண்றாங்க தவிர என்னால போகும். என்னோட பசங்களை என் கூட கனெக்ட் பண்ணி பார்க்க தேவையில்லை. ஸோ நான் வந்து பயஸ்டா இல்ல, இந்த கேஸ் நான் தான் கண்டினியூ பண்ண சொல்லிட்டாரு. ஓகேல, பட் இதுக்கான ஆர்குமெண்ட் தான் பார்த்தோம். நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், நிறைய பார்த்தோம். பட் அகைன் நான் வச்சுக்க வேண்டியது, எப்போ ரெக்யூசல் தேவையில்லை, ஆல்டர்னேட்டிவே இல்லை, அந்த கேஸுக்கு ஆல்டர்னேட்டிவே இல்லைன்னா வேற வழியே கிடையாது. த டியூட்டி ஆஃப் நெசசிட்டி, வேற வழி கிடையாது. ஸோ டியூட்டி ஆஃப் நெசசிட்டி பிரின்சிபல்ல வேற வழியே இல்லாதனால அட்டன் பண்ணலாம். பட் ஆல்டர்னேட்டிவ் இருக்கும்போது ஜட்ஜஸ் மாற வேண்டியது இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த இன்ஸ்டன்ஸ்ல நம்ம இன்னொரு பாயிண்ட் நான் வச்சுக்க வேண்டியது, ஒரு கோர்ட்டோட டிக்னிட்டி வச்சுக்கலாம், இல்லை நடத்தைய எதை வச்சு முடிவு பண்ணலாம். ஒரு நார்மல் கேஸை அது எப்படி ஹேண்டில் பண்ணுது அதை பொறுத்து முடிவு பண்ண முடியாது. தன்னை பத்தி ஒரு குற்றம் வரும்போது அந்த குற்றத்தை அந்த ஜட்ஜு இந்த கோர்ட்டு இப்படி ஹேண்டில் பண்றாங்க, ரெஸ்பான்சிபிளா இருக்காங்களா, யாரு பக்கம் நியாயம் இருக்கு, இல்லை யாரு பக்கம் தீர்ப்பு இருக்குன்னு பாக்குறோம்ல, அதை பேஸ் பண்ணி தான் அந்த கோர்ட்டோட ஜுடிஷியல் கல்ச்சர் இருக்குன்னு இன்னொரு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பட் இந்த கிரிட்டிக்ல அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்ன கிரிட்டிக் இருக்குல்ல, ரெக்யூசல், அதுக்கு அந்த ஜட்ஜோட ரிப்ளை இருக்குல்ல, அது என்னவா இல்ல, அனலிட்டிக்கலா இல்ல. கெஜ்ரிவால் என்ன பாயிண்ட் சொன்னாலும் தன்னை செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்கிறாரு, இல்ல அப்படி கிடையாது, சரியா இருப்பேன், இல்ல அந்த எல்லா பாயிண்ட்ஸையும் இல்ல இவர் தான் தப்பா சொல்றாரு, கெஜ்ரிவால் தப்பா சொல்றாருன்னு லிட்டிகன்ட் மேல அக்யூஸ் வைக்கிறாரு. ஓகேவா? அப்ப இதை பத்தி தான் இன்னைக்கான சென்ட்ரல் பேஜ் ஆர்டிகல் டிஸ்கஸ் பண்ணுது. ஹெட்டிங் படிக்கல, தி ரெக்யூசல் டெஸ்ட் தி டெல்லி ஹை கோர்ட் ஃபெயில்ட். ஓகேவா? சோ ஆல்மோஸ்ட் எல்லா முக்கியமான பாயிண்ட்டும் இந்த ஆர்டிகல் டிஸ்கஸ் பண்ணிருக்க எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸும் கவர் பண்ணியாச்சு. ஃப்ரீ டைம்ல ஜஸ்ட் படிச்சு பாருங்க. ஓகேல? சோ வாட் இஸ் தி டேக் அவே? ரெக்யூசலுக்கு ஜட்ஜோட பாயிண்ட் ஆஃப் வியூ தேவையில்லை, அங்க ஒரு ரீசனபிள் அப்ரிகன்ஷன் ஆஃப் பையஸ் இருந்தாலே போதுமானது. லிட்டிகன்ட் சைடுல ஒரு பையஸ் இருக்குன்னு ரீசனபிளா இருந்தாலே இந்த ரெக்யூசல் இஸ் வேலிட் தான் எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் சொல்லுது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்ப இவ்வளவு ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருந்தும் ஒன் செகண்ட் தப்பு நடக்குதுன்னா என்ன பண்ணலாம்? ரெக்யூசலுக்கான லா என்ன பண்ணலாம்? கோடிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல தேர்ட் ஜட்ஜ் சேம் ஜட்ஜ் கேட்காம இன்னொரு ஜட்ஜ் கிட்ட ஆட்டோமேட்டிக்கா கேஸ் மாறிடலாம், இல்லைன்னா தேர்ட் ஜட்ஜ் கிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம். அண்ட் ஆல்சோ என்ன பண்ணலாம், ஒரு ஜட்ஜா ஒர்க் பண்ணும்போது அவரோட ஃபேமிலி அசோசியேஷன், பர்சனல் கனெக்ஷனுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன தொடர்பு பப்ளிக்கா டிஸ்க்ளோஸ் பண்ணலாம். கரெக்டா? இதெல்லாம் ஏன் பண்ணணும்? கோர்ட் வந்து லா படி ஒர்க் பண்ணாலும் மெயின் கோர் என்ன? ட்ரஸ்ட் தானே. இப்போ பீப்புளுக்கோ லிட்டிகன்ட்டுக்கோ இந்த ஃபைல் பண்றாங்களே லிட்டிகன்ட்டுக்கோ ட்ரஸ்ட் இல்லைன்னா, ஜட்ஜ் மேலேயோ கோர்ட் மேலே ட்ரஸ்ட் இல்லைன்னா தீர்ப்பு கொடுத்து வேஸ்ட் தானே. தட் இஸ் நாட் ரியல் ஜஸ்டிஸ்ல. அந்த ரியல் ஜஸ்டிஸை உருவாக்குறதுக்கு ரெக்யூசல் லா இஸ் இம்பார்ட்டன்ட்.